കൊയിലാണ്ടി നന്ദിയിൽ കെമിക്കലുമായി വന്ന ലോറിക്ക് മുകളിൽ മണ്ണിറക്കുന്നതിനിടയിൽ ടോറസ് ലോറി നിയന്ത്രണം നഷ്ടപ്പെട്ട് മറിഞ്ഞ് അപകടം. ബുധനാഴ്ച ഉച്ചയ്ക്ക് 12 മണിയോടെയാണ് നന്ദി കീഴൂർ റോഡിൽ അപകടം നടന്നത്. തമിഴ്നാട്ടിലെ മധുരയിൽ നിന്ന് കെമിക്കലുമായി നന്ദിയിലെ ദേശീയപാത നിർമ്മാണ കരാർ പ്രവൃത്തി ഏറ്റെടുത്ത വകാഡിന്റെ യാർഡിലേക്ക് എത്തിക്കുന്നതിനിടയിലാണ് അപകടം നടന്നത്. 2 വാഹനങ്ങളിലെയും ഡ്രൈവർമാർ പരിക്കില്ലാതെ രക്ഷപ്പെട്ടതായും ദേശീയപാതയുടെ പ്രവൃത്തി നടക്കുന്ന സ്ഥലങ്ങളിൽ യാതൊരുവിധ സുരക്ഷാ ക്രമീകരണങ്ങളും ഉറപ്പുവരുത്തിയിട്ടില്ലെന്നും ലോറി ഡ്രൈവർ ആസിഖ് മുഹമ്മദ് പ്രതികരിച്ചു. തമിഴ്നാട്ടിലിருந்து இங்கே கோயிலாண்டிக்கு லோடு ஏற்றி வந்துச்சு. அந்த விஷயத்தில் வண்டி காலையில் அந்த இடத்துல பள்ளம் இருந்துச்சு. பள்ளம் வண்டி அவனை திரும்ப முடியலை. அதனால் ரிவர்ஸ் போய் அங்கேருந்து மேனேஜர் அந்த பள்ளத்துக்கு மண்ணு கொட்டுன்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் கம்பெனி வண்டியில் டிப்பர் வச்சு அங்கேருந்து மண்ணு கொட்டுச்சு. டிப்பர் ஹைட் அப்படி தூக்கையில் லோடு தாங்க முடியாமல் நம்ம வண்டி மேலே அப்செட் ஆகிடுச்சு. மற்றபடி ஆள்களுக்கு எந்த சேதமும் இல்லை. இந்த போல் சம்பவம் வேறு எங்கேயும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. முடிஞ்சளவு சேஃப்டியாக பைக்கில் போகிறவங்க வண்டியில் போகிறவங்க ரொம்ப சேஃப்டியாக கவனமாக போங்க. அப்போ தான் உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வண்டி போனால் வாங்கிக்கலாம், உயிர் போச்சுன்னா கிடைக்காது.